வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா MA 4151 பேப்பர் ரிவிஷன் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 4 இப்போ டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ். ஆல்ரெடி கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 4 டாபிக்லயுமே நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் டாபிக்ஸ் எல்லாமே எப்படி ரிவைஸ் பண்ணுறது, கொஷின் எப்படி கொடுப்பாங்க, எந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத பார்த்துருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ப்ராப்ளம் ஈஸி, ஒர்க் அவுட் பண்ணுறது சொல்யூஷன் எல்லாமே ஈஸி தான். பட் ப்ராப்ளம் எந்த டைப்பில் இருக்குது, எந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும்தான் யூனிட் 4 பொறுத்தவரை கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணிட்டோம். டேபிள் வேல்யூவை பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த யூனிட்டில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் தான் வேணும். ஸோ நிறைய ப்ராப்ளம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே போதும், யூ கெட் ஐடியாஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கிளாஸ் 5ல் 2 மார்க் கொஷினோட லிங்க்ஸ்லாம் எந்தெந்த இருக்குங்கிறத தான் நாங்கள் கேதர் பண்ணி நோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ணுறதுக்காக தான். இதில் எதுவுமே நாங்கள் கிளாஸஸ் நடத்தலை. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குதுன்னு நீங்கள் தேட வேண்டாம். நீங்கள் இந்த வீடியோ அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, எழுத ஆரம்பிங்க. எழுத ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக டிசம்பர் ஆர் ஜனவரி நீங்கள் கம்மிங் எக்ஸாம் எப்போ எக்ஸாம் வருதோ அப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கலாம். மேக்ஸ் பேப்பருங்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்படி இல்லை, மேக்ஸ் பேப்பர் ஈஸி தான். பர்டிகுலரே ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஈஸியான பேப்பர் தான். ஸோ இப்போ இந்த ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரிவிஷன் டாபிக்ஸ் எல்லாமே தனித்தனி வீடியோவாக போடுறோம். ஒவ்வொரு யூனிட்டையும் எந்தெந்த ஆர்டரில் ஸ்ப்ளிட் அவுட் பண்ண முடியுமோ, எந்தெந்த கேட்டகரியில் கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தனியாக நம்ம சேனலில் ஆல்ரெடி என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதனோட லிங்க்கை தான் இங்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்லேயே யூனிட் 4 பொறுத்தவரை டைப் 1 அண்ட் டைப் 2 இட்ஸ் அ ரிப்பீட்டட் கொஷின். இந்த கொஷின் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருந்ததுன்னா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது 2 மார்க் கொஷின் தான். அப்ளிகேஷன் ஆஃப் சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட், சைஸ் ஸ்கொயர் டெஸ்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, லிமிடேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது எல்லாமே ஒரு ஷார்ட்ஸாக தான் கொடுத்துருப்போம். ஜஸ்ட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் மட்டுமே தான் அந்த 1, 2, 3 இந்த கொஷினில் இருக்கும். 4, 5, 6, 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸாக இருக்கும். இந்த வீடியோஸில் 4 and 5 ரிப்பீட்டட் டாப்பிக்கு. டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸ் 2 மார்க் கொஷின் பார்ட் 1 அது நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4ஓட எல்லா கண்டென்ட்டும் நோட்டேஷன்ஸும் அது வீடியோவில் தான் இருக்கும். அதோட கண்டினியூட்டியாக தான் பார்ட் 2ல் இருக்கும். சைஸ் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் எந்த மாதிரிலாம் 2 மார்க் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத இந்த 6th வீடியோவில் இருக்கும். டி டிஸ்ட்ரிபியூஷனில் 2 மார்க் கொஷின் எப்படி இருக்குங்கிறது இந்த 7th கொஷினில் இருக்கும். அண்ட் நார்மல் அண்ட் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கூட நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் இதில் அட்டாச் ஆகலை. இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த 7 கொஷின்ஸ் அண்டு இதுக்கான ஆன்சர்ஸை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 2 மார்க் கொஷின் எழுதுகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 8 மார்க் கொஷின்லேயும் நம்ம இந்த யூனிட்டை பொறுத்தவரை இது தியரி யூனிட்டுன்னு நம்மளால் இக்னோர் பண்ண முடியாது, ப்ராப்ளம் யூனிட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ப்ராப்ளம் டாபிக் தான். பட் இருந்தாலும் நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே 6 ஹெட்டிங் எழுதி 6 ஹெட்டிங்கில் அக்செப்டா ரிஜெக்டா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை கொஞ்சம் நம்ம ஹேண்ட் ரிட்டனாக எழுதுறதுக்கு தான் டைம் அதிகமாக எடுக்கும். 2 மார்க் கொஸ்டினை ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியாவும் உங்களுக்கு இதில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். யூனிட் 4 இன்னைக்கு கிளாஸோட முடியுது. கிளாஸ் 1ல் நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம். கிளாஸ் 2ல் டி டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருந்தோம். கிளாஸ் 3 சைஸ் ஸ்கொயர், கிளாஸ் 4 எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துருந்தோம். கிளாஸ் 5ல் 2 மார்க் கொஷின்ஸ் அண்ட் ஓவரால் டாபிக் பார்த்துருந்தோம். இது தவிர டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதீசிஸோட ஷார்ட் கட்ஸ்னு வீடியோஸ் போட்டிருந்தோம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா கம்பேரபிளாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் எந்தெந்த மாதிரிலாம் டெஸ்டாட்டிஸ்டிக் ஃபார்முலா வரும், எதெல்லாம் டிஃபர் ஆகும், எப்படி அக்செப்ட் ஆகுது, எப்படி ரிஜெக்ட் ஆகுதுங்கிறத ஒரு மெயின் வீடியோவாக போட்டிருந்தோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூனிட் 4 ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறோம். பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். kanidapazhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.